அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தேவா சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய வேலைகளை மூழ்கி போக எதேச்சியாக டைம் பார்த்தவன், ஓ மை காட், டைம் 12:30 ஆகிடுச்சு. அனன்யா கிட்ட 1 மணிக்கு சாப்பிட வரேன்னு சொன்னனே, எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. அந்த நேரம் தேவாவுக்கு இன்னொரு யோசனை. ராஜனுக்கு கால் பண்ணி, அந்த ரஞ்சன் இருக்கான்ல, அவனை கொஞ்சம் வர சொல்லுங்களேன். 1 நிமிஷம் சார். ரஞ்சன், உங்களை எம்டி சார் கூப்பிட்றாரு, கொஞ்சம் அவரோட ரூமுக்கு போங்க. ரஞ்சனுக்கு பயமும் பதட்டமும் ஒரு சேர வர, எதுக்கு கூப்பிட்றாரு? ஒரு வேளை நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்குமோ? எதுக்கு கூப்பிட்றாருன்னு தெரியலையே. எதுக்கு சார்? தெரியல ரஞ்சன், உங்களை கூப்பிட்றாரு, நீங்கள் மேலே போங்க. யோசனையோடு ரஞ்சன் தேவா ரூமுக்கு வர, மே கமெண்ட் சார்? எஸ் கமெண்ட் சார். கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. வாங்க ரஞ்சன். அது நீங்கள் இப்போ குவார்ட்டர்ஸில் தானே இருக்கீங்க? ஆமாம் சார். பிபிஏ செகண்ட் இயர் டிஸ்கண்டினியூ தானே? ஆமாம் சார். ஃபைனல் இயர் காலேஜ் பார்க்க சொன்னேனே, பார்த்துட்டிங்களா? காலேஜ் பார்த்துட்டு வந்திருக்கேன் சார். அட்மிஷன் எப்போ சொல்லியிருக்காங்க? இன்னும் 10 நாள் இருக்குது சார். ஏன் சார்? அது ஒன்றும் இல்லை, என்னோடய ஒய்ஃப் அவங்களுக்கும் ஃபைனல் இயர் அட்மிஷன் போடணும், அதான் காலேஜ் பற்றி விசாரிக்கலாமான்னு கேட்டேன். அனன்யாவுக்கா? என்ன சொன்னீங்க? இல்லை சார், உங்கள் ஒய்ஃபுக்கான்னு கேட்டேன். ஆமாம், நீங்கள் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு நாளைக்கு சொல்லுங்கள். ஓகே சார், கண்டிப்பாக சொல்கிறேன். சரி ஓகே, லன்ச் டைம் ஆகுது, நீங்கள் போய் சாப்பிடுங்க, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் சொல்லிவிட்டு தேவா கார் எடுத்துக்கிட்டு கிளம்ப, ரஞ்சன் யோசனையோட தன்னோட பிளேஸ்க்கு போனான். நானும் அனன்யாவும் ஒரே காலேஜில் படித்தா அது சரியாக வருமா? இதால் வேறு ஏதாவது பிரச்சனை வருமா? இவருக்கு ரேஷ்மா பற்றி எல்லாம் தெரிஞ்சு இந்த கல்யாணம் நின்றுச்சா, இல்லை தெரியாமல் நின்றுச்சா? ஒன்றுமே புரியலையே. ஒருவேளை ரேஷ்மாவை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியலன்னா என்னை பற்றி என்ன நினைப்பார்? ஏன் இந்த விஷயத்த எல்லாம் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? இது என்ன தர்ம சங்கடம்? எனக்கு தேவை, என்னை ஏமாத்தின ரேஷ்மாவோட கல்யாணம் நிற்கணும். அது நின்றுச்சுன்னு தெரிஞ்சதும் நான் திரும்பவும் இங்கேயே வந்துட்டேன். நான் எங்கே இருக்கேன் என்ன தெரியக்கூடாதுன்னு தான் தீனா கிட்ட கூட நான் இங்கேயே திரும்பி வர விஷயத்த சொல்லாமல் பாம்பே போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போது அனன்யா என்னை பார்த்தா தேவா சாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருமே. இப்போது நான் என்ன பண்ணுறது? அனன்யா நல்ல பொண்ணு, அப்பாவி. அவள் குணத்துக்கு தேவா சார் பொருத்தமானவர். 2 பேருக்கும் ஜோடி பொருத்தமும் நல்லாயிருக்கும். அப்படியே நான் யாருன்னு தெரிஞ்சா என்ன? நானும் சரி அனன்யாவும் சரி இதில் எந்த தப்பும் செய்யலை. தப்பு செஞ்சது முழுக்க அந்த ரேஷ்மா. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? பார்க்கலாம். ஒரு வேளை ரேஷ்மா விஷயம் தெரிஞ்சு தேவா சார் என்னை கேட்டால் அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நாமெல்லாம் எதையும் சொல்ல வேண்டாம். யோசனையோட ரஞ்சன் சாப்பிட, என்னாச்சு ரேஷ்மா, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? டாடி, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களே? அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன், சொல்லு. எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குது. நான் ஊட்டியில் இருக்கிற நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரட்டுமா? ஊட்டிக்கா? யோசனையோடு கன்னத்தை தடவி கொண்டவர், என்ன டாடி யோசிக்கிறீங்க? ஊட்டியில் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் தான் அந்த தேவா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அதனால தான் யோசனையாக இருக்குது. டேடி, அவன் கெஸ்ட் ஹவுஸ் இருந்தால் நான் என்ன பண்ண போகிறேன்? நான் நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தங்க போகிறேன். இனிமே நான் அவன் முகத்தில் கூட முழிக்க மாட்டேன் டாடி, ப்ளீஸ் டாடி. தேவா அந்த அனன்யாவை கூட்டிக்கிட்டு ஊட்டிக்கு போயிட்டான். உங்களுக்கு யார் சொன்னது? எல்லாம் அந்த சந்தானம் தான். நான் மறுபடியும் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் ஏன் டாடி அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ரேஷ்மா பண்ண சொல்கிற?
உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாரமாக நான் ஆஃபீஸ் பக்கமே போகலை. அதுக்கு முன்னாடியும் கல்யாண வேலையில் நான் சரியாக ஆஃபீஸ் போகலை. இப்படியே இருந்தால் நம்ம பிஸ்னஸை யார் கவனிக்கிறது? அதுக்காக அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா? என்ன பண்ண சொல்கிற? இந்த நேரத்தில் சந்தானத்தை தவிர வேறு யாரும் நம்ம பிஸ்னஸை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. நமக்கு காரியம் ஆகணும்னா அவங்கிட்ட கெஞ்சி தான் தீரணும், வேறு வழியே இல்லை. சரி, நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன். எதுவாக இருந்தாலும் ஈவினிங் வந்து சொல்கிறேன். இந்த வெயில் நேரத்தில் எங்கே போகிறீங்க டேடி? அது ஒன்றும் இல்லை ரேஷ்மா, உன்னை கல்யாண மண்டபத்திலேருந்து கிட்னாப் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டிடெக்டிவ் கிட்டே இந்த கேஸை ஒப்படைச்சேன். அவன் ஒரு தண்டம் போல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது, ஒரு அப்டேட்டும் வரல. அதான் கேட்க போகிறேன். டாடி, நீங்கள் கோச்சிக்கலன்னா நானும் வரவா? நீயா? நீ எதுக்கு? நான் கேட்டாலே அவன் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டான். ப்ளீஸ் டாடி, எனக்கும் அது யாருன்னு தெரியணும். நானும் வரேன் டாடி. சரி, என் கூட வா. நிரஞ்சன் பிரைவேட் டிடெக்டிவ். பேர் பலகை பெரிதாய் போட்டு இருக்க நிரஞ்சனின் ஃபோட்டோ பெரிதாய் இருந்தது. டாடி, நீங்கள் சொன்னது இவர் தானா? ஆமாம் ரேஷ்மா, ஏன் கேட்குற? எனக்கு இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. நீயா? நீ எங்கே கேட்டிருப்ப? நானே இது வரைக்கும் இவனை பற்றி கேள்விப்பட்டதில்லை. ஜெகத் சார் சொல்லி தான் நானே இங்கே வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க டாடி. என்ன ரேஷ்மா சொல்கிற? ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. டாடி, ஒரு நிமிஷம் இருங்க. நான் இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கே பார்த்த? நல்லா யோசித்து சொல்லு. ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு நம்ம துணி எடுக்க போனோமில்ல? ஆமாம், அந்த இடத்துல இவன் தேவா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். இவன் தேவாவோட ஃப்ரெண்டு டாடி. நிஜமாவ சொல்கிற? ஆமாம் டாடி. இவனும் இவன் கூட ஒரு பொண்ணும் தேவா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப வரும்போது அவங்க 2 பேரும் என்னை கிராஸ் பண்ணி போனாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் தேவா கிட்ட யாருன்னு கேட்டதுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னார். பேர் கேட்டதுக்கு நிரஞ்சன்னு சொன்னார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது டாடி. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. சரி வா, எதுவாக இருந்தாலும் நம்ம மேலே போய் பேசிக்கலாம். ரேஷ்மாவும் ஜெய்யும் 4th ஃப்ளோர் போக ரிசப்ஷனில் இருந்த டீனா கிட்ட நாங்கள் வந்திருக்கோன்னு உங்கள் பாஸ்கிட்ட சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார். சார், உங்களை பார்க்க ஜெய் சாரும் கூட ஒரு லேடியும் வந்திருக்காங்க. லேடியா? வர சொல்லு. வாங்க சார், உட்காருங்க. என்ன நிரஞ்சன், நான் இந்த கேஸை உங்ககிட்ட கொடுத்து ஒரு வாரம் ஆகுது. இது வரைக்கும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. என்ன பண்ண சொல்கிறீங்க சார்? நீங்கள் கொடுத்த ஃபுட்டேஜில் இருந்தால் ஃபுல்லாக தன்னை கவர் பண்ணி வச்சுருக்கான். எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு தானே உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். ரேஷ்மா சொல்ல, கரெக்டு தான் மேடம், கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளவு நாள்? அதை எப்படி அக்யூரேட்டாக சொல்ல முடியும்? இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஓகே சார், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க அதையாவது சொல்ல முடியுமா? அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல் மேடம், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அது சரி, உங்களுக்கு தேவான்னு யாரையாவது தெரியுமா? தேவாவா? அப்படி யாரையும் தெரியும் மேடம். டீனா சொல்ல, தெரியுமா? எப்படி தெரியும்? இது என்ன மேடம் கேள்வி? உங்களை மாதிரி அவங்களும் எங்களுக்கு ஒரு கிளைண்ட்டு. என்ன விஷயமா உங்ககிட்ட வந்தாங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கிளைண்ட் டீட்டெயிலை இன்னொரு கிளைண்ட் கிட்ட சொல்லக்கூடாது. அது தொழில் தர்மம் இல்லை மேடம். நீங்கள் உங்கள் கேஸை பற்றி மட்டும் பேசினா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வேறு யார்கிட்டையாவது கொடுத்துருங்க. என்ன மேடம் திடீர்னு இப்படி கோச்சிக்கிறீங்க? கோச்சிக்கல சார், எல்லா கேஸும் உடனடியாக முடிஞ்சிடாது. சிலது வாரக்கணக்கு, மாதக்கணக்கு, ஏன் வருஷக்கணக்கு கூட டைம் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருந்தால் பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வேறு யார்கிட்டையாவது இதை கொடுத்துருங்க. பாஸ், எப்போ அவங்களுக்கு நம்ம மேலே டவுட் வந்துருச்சோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த கேஸ் வேண்டாம், அவங்கக்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அப்படியா சொல்கிறேன்?
ஆமாம் பாஸ், எனக்கும் டீனா சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு தோணுது. நீங்கள் உங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரியை திரும்ப வாங்கிட்டு போயிடுங்க. என்ன நிரஞ்சன் இப்படி டென்ஷன் ஆகிறீங்க? அவள் ஏதோ தெரியாமல் பேசிட்டா. நீங்களே இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஐ நீட் ஒன்லி ஆன்சர். சரி நிரஞ்சன், டேக் யுவர் ஓன் டைம் சொல்லிவிட்டு ஜெய்யும் ரேஷ்மாவும் அங்கேருந்து கிளம்ப. கார் போயிடுச்சா பாரு? போயிடுச்சு பாஸ். ஐயோ அப்பா, ஒரு நிமிஷம் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தேவா தெரியுமான்னு கேட்டதும் நீ எப்படி கரெக்டாக சொன்ன? என்ன பாஸ் நீங்கள் அந்த ஆளோட கேஸ் டீட்டெயில் சொல்லும்போதே தேவாவை பற்றியும் சொன்னான் இல்லை? அதை நான் மறந்தே போயிட்டேன். அதோட நம்ம ஒரு நாள் துணி கடைக்கு ஷாப்பிங் போயிருந்தோம்ல, அப்போது நீங்களும் நானும் தேவா கிட்ட பேசிட்டு வெளியில் வரும்போது இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தா. நம்மளை கவனிச்சிருக்க மாட்டான்னு நினச்சேன், ஆனால் கவனிச்சிட்டா. சரியான கேடி பாஸ் இவ. தேவா சொல்லி நீங்கள் தான் இவளை கிட்னாப் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுது. அவங்க அப்பனை விடுங்க, அவளே கன் எடுத்து உங்களை ஷூட் பண்ணிடுவா. ஏய், நீ இதையே சொல்லி என்னை பயமுறுத்தாத, வரும்போது பார்த்துக்கலாம் விடு. ஜெய்யும் ரேஷ்மாவும் காரில் போய்கிட்டு இருக்க. என்ன ரேஷ்மா நீ தேவையில்லாததெல்லாம் பேசி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? டாடி, ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு திரும்ப காரை விடுங்க. ஏன் ரேஷ்மா? டாடி சொல்கிறத செய்யுங்க ப்ளீஸ், எனக்காக. ஜெய் மறுபடியும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு காரை விட 2 பேரும் லிஃப்ட் மூலமாக 4th ஃப்ளோர் போனாங்க. அந்த நேரம் டீனா ரிசப்ஷனில் இல்லை. நேராக நிரஞ்சன் ரூமுக்கு போக, என்னாச்சு சார் திரும்ப வந்திருக்கீங்க? அது சார், இந்த கேஸை நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் சார். என் கல்யாணம் நின்றுடுச்சு. மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரிஞ்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வேண்டாம். இதுக்கப்புறம் நான் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். யார் தப்பு பண்ணியிருந்தாலும் கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. நீங்கள் கேஸ் டீட்டெயிலை கொடுத்துருங்க. ரேஷ்மா, என்ன இதெல்லாம்? டேடி, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எனக்காக தானே இதெல்லாம் செய்கிறீங்க. எனக்கே இதெல்லாம் பிடிக்கல. நீங்கள் கேஸ் டீட்டெயிலை கொடுங்க சார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஓகே மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவர் கொடுத்த எல்லா கேஸ் டீட்டெயிலையும் ஜெய்கிட்டேயே நிரஞ்சன் கொடுக்க, டாடி இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கு எவ்வளோ ஆச்சோ அந்த அமௌண்ட் அவர்கிட்ட கொடுத்துருங்க. இல்லை மேடம், எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். கேஸ் முடியாமல் நான் பணம் வாங்க மாட்டேன். ரேஷ்மாவும் ஜெய்யும் அங்கேருந்து போக டீனா உள்ளே வந்தா. என்ன பாஸ் திரும்ப வந்துட்டு போகிறாங்க? கேஸை வித்ட்ரா பண்ணிட்டு போகிறாங்க. ஏன், என்னாச்சு? தெரியல, அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே ஏதோ டவுட்டுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க பாஸ், தொல்லை விட்டுதுன்னு சந்தோஷமாக இருப்போம். எனக்கு அப்படி தோணலை. இனிமே தான் தேவாவுக்கு தொல்லையே ஆரம்பமாக போகுது. ஏன் இப்படி சொல்கிறீங்க? எனக்கு என்னவோ தோணுது. அந்த பொண்ணு கண்ணில் அப்படி ஒரு வெறியை பார்த்தேன். என்ன பாஸ் ஏதோ சொல்கிறீங்க? உண்மையாக தான் டீனா, இதுக்கெல்லாம் காரணம் தேவாதான்னு தெரிஞ்சா அவள் என்ன வேணால் செய்வா. எதுக்கும் தேவாவை எச்சரிக்கையாக இருக்க சொல்லணும். ரேஷ்மா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிற? டாடி தயவு செய்து கார் அப்படி ஓரமாக நிறுத்துங்க. ஏன் நிறுத்த சொல்கிற? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க டாடி. ரேஷ்மா தன்னோட ஃபோன் ரெக்கார்டரை ஆன் பண்ண டீனாவும் நிரஞ்சனும் பேசிக்கிட்டு இருந்தது தெளிவாக கேட்டுச்சு. அப்படின்னா எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அந்த தேவா ராஸ்கல் தானா? ரேஷ்மா ஆமாங்கிற மாதிரி தலையாட்டினா.